ரீசெண்ட் டைம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேக் பண்ணுறதுல கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பட் ஆனால் ஓடிஜி கிடையாது. ஹெவி பாட்டம் வெசல் அப்படி இல்லைனா குக்கரில் வச்சு தான் வந்துட்டு அப்பப்போ வந்து பிஸ்கெட் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நான் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோவா கொடுத்தது கிடையாது. அவள் வந்து சிஸ்டர்ல வீட்டுக்கு போனால் அங்கே பசங்க சாப்பிட்றத பார்த்துட்டு வந்து என்கிட்டையும் கேட்பா. பட் இருந்தாலும் நான் வந்து கொடுக்க மாட்டேன். சரி ஓகே, வீட்லேயே நம்ம பண்ணால் கூட கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ராகி பிஸ்கெட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி இந்த பிஸ்கெட் நான் ஒரு வாட்டி வந்து பண்ணேன். அப்போ வந்துட்டு என்னன்னு தெரில, லிட்டு வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாதனால அது வந்து கரெக்டாக வந்து பேக் ஆகலை. சரி இன்றைக்கும் வந்து அதே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அதே மெஷர்மெண்ட்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். ஒரு 1/2 கப் வந்துட்டு ராகி மாவு, 1/2 கப் வீட் ஃப்ளார், 1/3 கப் சுகர், ஏதோ ஒரு சுகர் பவுடர் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், இது கூட 1/4 கப் வந்துட்டு நெய், 1/4 கப் பால், இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. அதுக்கப்புறமா ஷேப் பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும்.